Hello students, example 3.46 second subdivision பார்க்கலாம். இதில் ஒரு quarter division கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் ஒரு ரஃப் ஒர்க் எழுதிரும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2, அதை ஏன்னு எடுத்துப்போம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1, அதை பின்னு எடுத்துப்போம். கான்ஸ்டண்ட்டாக -1, அதை சின்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ நியூ ரூட்ஸ் இருக்குது. இந்த நியூ ரூட்ஸை வச்சு இதே மாதிரி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ரெடி பண்ணணும். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா அதை வச்சு ஃபார்ம் எழுதிடலாம். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. மைனஸ் போட்டேன், பியோட வேல்யூ -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, ஏயோட வேல்யூ 2. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு c/a. சியோட வேல்யூ -1, ஏயோட வேல்யூ 2. ஓகே, இப்போ நியூ ரூட்ஸ் இருக்குது. அதை வச்சு சம் ஆஃப் தி ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்போ ஆட் பண்ணுவோம். 2 ரூட்ஸையும் ஈக்குவல் டு இந்த 2 டேர்ம்லேயும் காமன் ஃபேக்டர் எடுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா எடுக்கலாம். ரிமைனிங்கை ப்ராக்கெட்டில் எழுத போகிறேன். இதில் ஒரு ஆல்ஃபா எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதான் ரிமைனிங் ஃபஸ்ட்டு டேர்மில். செகண்ட் டேர்மில் ரிமைனிங் வந்து பீட்டா ப்ளஸ் பீட்டா. ஓகே, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆல்ஃபா இன்ச்சு பீட்டாவோட வேல்யூ -1/2 இன்ச்சு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ 1/2. ஓகே, -1 × 1 1, 2 2s are 4. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ச்சு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ச்சு ஆல்ஃபா பவர் 1. அப்போ ஆல்ஃபா கியூப் பீட்டா பவர் 1 இன்ச்சு பீட்டா ஸ்கொயர் வந்து பீட்டா கியூப். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா தி ஹோல் கியூப். ஓகே, இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -1/2 தி ஹோல் கியூப். ஓகே, டிகிரி ஆடு, அப்போ அந்த மைனஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த கியூப்பை உள்ளே இட்டு வந்துருக்கேன். 1 கியூப் 1 தான், 2 கியூப் வந்து 8 வந்துடும். ஓகே, இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ அதுக்கான ஃபார்முலா எழுதிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து -1/4. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1/4 எக்ஸ் அப்படி எழுதிடுவோம். ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வேல்யூ வந்து -1/8 ஈக்குவல் டு 0. செகண்ட் டேர்மில் டினாமினேட்டரில் 4 இருக்குது, தேர்ட் டேர்மில் டினாமினேட்டரில் 8 இருக்குது. ஓகே, இந்த 4க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தால் 8 வரும். அப்போ மல்டிப்ளை பை 8. ஒரு டேர்மையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். அப்போ ஃப்ராக்ஷன்லாம் கட் ஆயிரும், அந்த டினாமினேட்டர் வேல்யூ கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ 8 கொண்டு ஃபஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். 8x² ப்ளஸ் இதில் 8 இருக்கும். அப்போ 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். இந்த இடத்துல 4 2 சார் 8, 2 இன்ச்சு எக்ஸு 2x மைனஸ் போட்டேன். இல்லை 8 இருக்கும். 8/8 -1 ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே.